கவுண்டமணி சார், நான் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இன்னைக்கு கலையிலேருந்து நிற்கிறேன். அதற்கு காரணம் உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். கவுண்டமணி சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் பல ஜாம்பவான்களை பார்த்தவங்க. ஒத்த ஓட்டு முத்தையா அந்த படம் நடிக்கிறப்ப ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னார், கூலு வா என் கூட வந்து மத்தியானம் சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் உங்கள் கூட வந்து சாப்பிட்டேன். பாவக்காய் காரக்குழம்பு இருந்துச்சு. மறுநாள் என்னை சாப்பிட கூப்பிட்டீங்க. அன்றைக்கி பாவக்காய் பொரியல் இருந்துச்சு. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, என்னென்ன டெய்லியும் பாவக்காய் இருக்குது அப்படின்னு. அப்போது நீங்கள் சொல்லிங்க, இல்லை கூலு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சுகர் இருக்குது, அதனால் பாவக்காய் தான் இதுக்கு மருந்துன்னு டாக்டர் எல்லாம் சொன்னதுனால அவனுங்க சொல்லிட்டு போயிட்டானுங்க. என் பொண்டாட்டி பாவக்காய் வச்சு டெய்லியும் கொடுத்துன்னுக்குறா அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு கலாச்சி சொன்னீங்க. அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சாந்தி அம்மா, உங்கள் உப்பு தின்னு வளர்ந்தவன். அதே மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சந்தானமும் கவுண்டமணி சாரை பார்க்குறதுக்கு ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். அப்போது சந்தானம் வந்து காமெடியாக சொன்னாப்புல, அண்ணா இவன் பேர் கூல் சுரேஷ், இவன் வந்து ரகுவரன் விட்ட இடத்த பிடிக்கணுன்றான் அப்படின்னு. அப்போ கவுண்டமணி அண்ணன் ரொம்ப கேஷுவலாக ஒரு கமெண்ட் ஒன்று அடித்தார். அப்படியா, ரொம்ப ஈஸிப்பா, கனமாப்பேட்டையெல்லாம் படுத்துன்னுக்குறான், இப்போ படுத்துக்க சொல்லு அப்படின்னு அது ஒரு ரொம்ப ஃப்ளோவில் அடித்து விட்டு போனாங்க. கணவன் இறந்த பிறகு கூட மனைவி வாழ்ந்துடலாம், ஆனால் மனைவி இறந்த பிறகு கணவன் வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது வசதியான ஆளாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரலன்னா உங்களுக்கு ஃபோன் அடித்து மனைவி கேட்பாங்க, எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி காலையில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னாங்க, ஏங்க இன்னைக்கு அங்கே போகணுமே போலையாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிஏ இருந்தாலும் சரி, வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாலும் சரி, அதையும் விட மனைவி வந்து உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க, மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கவுண்டமணி சாருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, மனைவி என்பவர் அவங்க வீட்டில் அந்த குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக சொல்லலை. அது கவுண்டமணி சார், அந்த சாந்தி அம்மா கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடைவாங்க.